Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் மேடம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்தால் தான் செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கும் தெளிவாக புரிய வரும். அண்ட் செகண்ட் பார்ட்டை பற்றி சிம்பிளாக சொல்ல போனால், இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த சாபங்கள்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுமையாக உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரிய வரும். ஸோ ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு எபிசோட் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டை பற்றி ரொம்பவே சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சந்தோஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபன்னுக்காக ஒரு இடத்துல போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. போன இடத்துல சமைச்சும் சாப்பிட்ருப்பாங்க. பட் அப்படிப்பட்ட இடத்துல பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்ட பசங்களோட அப்பா அம்மாலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கேட்காத அண்ட் நம்பாத பசங்க அந்த இடத்துல போயிட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் இப்போ பிரச்சனையிலையும் மாட்டிருக்காங்க. இதில் ஒரு நண்பர் இறந்தும் போயிட்டாரு. இதோட எதிரொலியாக இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சந்தோஷ் அண்ட் அவர் கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க கோவில்ல தான் தங்கியிருந்தாங்க. அதுவும் குடும்பத்தோட. ஏன்னா கோவிலை விட்டு வெளியில் வந்தா யார் உயிர் போகும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. அடுத்தது நீயா இல்ல நானா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இவங்களும் கோவில்ல தான் இப்போ தங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இதுக்குள்ள நடந்த நிறைய சம்பவங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுல இருந்து செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சந்தோஷோட ஃப்ரெண்டான பிரவீன் இவரும் இறந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அடுத்து யார் இறந்து போக போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாருமே குடும்பத்தோட கோவிலில் தான் தங்கியிருக்காங்க. 1-2 நாளாக அவங்களும் கோவிலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி கோவிலில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சந்தோஷ் இவருக்கும் ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா சந்தோஷோட இன்னொரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு இவங்க கூட கோவிலையும் தங்கலை. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் கணேஷ். அந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காட்டுக்குள்ளே சமைக்க போகிறோம் அப்படின்னு போயிருந்தாங்கல்ல, அதில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க குடிக்க போகிறோம் அப்படின்னு போயிருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தரோட பேர் கணேஷ். இப்போ அந்த ஃப்ரெண்டு தான் சந்தோஷ். இவருக்கும் கால் பண்ணி, டேய் என்னால் முடியலடா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் முடியல, அது என்னை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கு, ஆனால் நான் அவங்களாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே கணேஷ் அவரும் சந்தோஷ் இவருக்கும் ஃபோன்லையும் பேசிகிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கணேஷ், நான் போகிறேன்டா, உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது சந்தோஷ் இவருக்கும் ஒன்றும் புரியல. டேய் எங்கடா போகிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லைடா இந்த பிரச்சனை ஆரம்பித்த இடத்துக்கே இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. இப்படி ஃபோனை கட் பண்ண உடனே சந்தோஷ் இவரும் நடந்த இந்த ஒரு விஷயத்த, அதாவது ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல சந்தோஷ் அவங்க அப்பாவும் ரொம்பவே பதறி போறாரு. அந்த சந்தோஷ் அவங்க அப்பா இந்த ஒரு விஷயத்த மற்ற பசங்களோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா சந்தோஷ் இவர் என்ன பண்றாருன்னா அப்பாவுக்கு தெரியாம சைலண்டா கோவிலை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியில வந்தது மட்டும் இல்லாம அப்பாவோட பைக் சாவி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஏன்னா சந்தோஷ் இவருக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு இப்போ கணேஷ் இவன் எங்க போயிருக்கான், ஏன்னா பிரச்சனை ஆரம்பிச்ச இடம்னா கண்டிப்பா நம்ம போனோமே அந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு இவரும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம சாவி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஏன்னா அப்பா கிட்ட சொல்லிட்டு போனா கண்டிப்பா விடமாட்டார்ல, அதனாலதான் அப்பா அந்த சைட்ல பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு கேப்ல சாவி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த கோவிலை விட்டு ரொம்பவே வேகமா பைக்லயும் கிளம்பி அந்த இடத்த நோக்கியும் போய்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த ரத்த கட்டுப்புதுன்னு ஒரு இடம் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்டையும் போறாரு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்டையும் போயிட்டாரு. தூரத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் இருக்கு. அது கணேஷ் அப்படின்ற மாதிரியும் சந்தோஷ் இவருக்கும் தெளிவா தெரியுது. ஓகே, இவன் இங்கே வந்துட்டான், இவனை எப்படியாச்சு இவனை பேசி இங்கிறது நம்ம பத்திரமா இவனை கூட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இப்போ சந்தோஷம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ சந்தோஷ் இவரும் பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ஃப்ரெண்டை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கணேஷ் அங்கே நிற்கிறாருல, திடீர்னு கணேஷ் அவரும் அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி மிதக்கிறாரு. இதை பார்த்த சந்தோஷ் இவருக்கும் ஒன்றும் புரியல. டேய் இவனுக்கு என்ன ஆச்சுடா, ஏதோ காத்துல பறக்கிற மாதிரி இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் லைட்டா கிட்ட போயிட்டு ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது கணேஷ் அவருக்கு பக்கத்துல கருப்பா ஒரு உருவம். கணேஷ் அவரை விட ரொம்பவே ஹைட்டாகவும் இருக்கு. அண்டு கணேஷ் அவருடைய கழுத்தை நெரிச்சு அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டும் இருக்கு அப்படின்னு. இந்த நிலைமையில சந்தோஷ் இவரால நண்பனை விட்டு ஓடவும் முடியல. சரி
நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இவரும் கொஞ்சம் வேகமாக கிட்ட போகிறாரு. கிட்ட போகும்போது அந்த உருவம் சந்தோஷ் இவரையும் பார்த்துட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுது. அது என்னன்னா, ஓ 2 பேருமே இங்கே வந்துட்டீங்களா, இன்னைக்கு நீங்கள் 2 பேர் தான்டா என்னுடைய சாப்பாடு, உங்கள் 2 பேருமே இந்த இடத்துல கொண்டு உங்களை நான் படையெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த உருவமும் பயங்கர மிரட்டல் தோணிலையும் பேசிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல சந்தோஷ் இவருக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே இதுதான் நம்ம கடைசி நாள், இன்னையோட நாம சாக போகிறோம், எதிர்க்க இருக்கிற அந்த உருவம் நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா வந்துருப்பாரு பார்த்தீங்களா. அண்ட் அவரு கூட நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கோ, கண்டிப்பா நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு அவரும் வேற எங்கேயோ போயிருப்பாரு. இப்போ அந்த தாத்தா இந்த இடத்துல ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக் மாதிரியும் வராரு. அவர் கையில ஒரு பெரம்போ இருக்கு, அவர் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு தான் அந்த ஒரு பெரம்போ இருக்கு. ஆனால் சாமியாரும் கிட்ட வந்து அந்த பெரம்பை தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அப்படி தூக்கி அடிக்கிற அந்த பெரம்பு அங்க இருக்கிற அந்த உருவத்து மேலேயும் பட்டதுக்கு அப்புறம் அந்த உருவமும் வழியில பயங்கரமா துடிக்க இந்த இடத்துல தூக்கி நிப்பாட்டப்பட்ட கணேஷ் இவரும் எந்த பேலன்ஸுமே இல்லாம அப்படி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சந்தோஷ் இவரும் தான் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதுக்காக அவரும் கிட்ட போயிடுறாரு. ஒரு சைட்ல அந்த உருவம் பயங்கரமா வழியில கதறிட்டும் இருக்கு, இன்னொரு சைட்ல அந்த தாத்தா இவங்க கிட்டயும் வந்து நிக்கிறாரு. அது எப்படி இருக்குன்னா, தம்பி நான் தான் வருவேன்னு சொன்னல, கரெக்டா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவும் வந்து நிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் அந்த தாத்தா அந்த உருவத்துக்கிட்ட அப்படி நெருங்கும் போது அந்த உருவமும் என்னை விட்டுரு அப்படின்னு கதறி தற்சமயமா இந்த இடத்த விட்டும் மறைஞ்சும் போயிருக்கு. அப்படி அந்த உருவம் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற 2 பசங்க இந்த தாத்தாவும், பசங்களா வாங்க இந்த இடத்த விட்டு போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அந்த தாத்தாவை பைக்ல உட்கார வச்சுட்டு 3 பேருமே ட்ரிபிள்ஸ்ல இந்த இடத்த விட்டும் கிளம்பி போறாங்க. அப்படி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படி பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா அந்த தாத்தாவும் அவர் கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சிருந்தார்ல, ஒரு பெரம்பு, அந்த பெரம்பை சந்தோஷ் அவர்கிட்டையும் கொடுத்து தம்பி இதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க 3 பேருமே இந்த வண்டியில் பைக்கில் இங்கேருந்து கிளம்பி சந்தோஷ் இவரும் கோயிலுக்கு போல டேரெக்டாக அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. அண்டு கோவிலில் பார்த்தீங்கன்னா சந்தோஷோட அப்பா சந்தோஷை காணும் அப்படின்னு வெளியில் தேடி இருக்காரு. அண்ட் அவரும் எதிர்ச்சியா அவங்க வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. அப்படி வர சமயம் தான் சந்தோஷ் இவரும் வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. அண்ட் காணாம போன கணேஷ் அவரோட அம்மா அப்பாவும் சந்தோஷ் வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தானே, ஸோ இவங்க வீட்டுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கணேஷ் அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷ் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ 2 பேரோட அப்பா அம்மாவும் பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் டேய் எங்கடா போனீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க வண்டி நிறுத்திட்டு சந்தோஷ் இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அண்ட் இந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தினது பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு இந்த தாத்தா தான் அப்படின்னு சொல்லும்போது, தாத்தாவா யாரா நீங்க 2 பேரும் தான் பைக்ல உட்காந்துருக்கீங்க, வேற யாருமே இல்லையே, யாரை சொல்றீங்க அப்படின்னு கேட்க இப்ப சந்தோஷா இருக்கட்டும் அவரோட ஃப்ரெண்டு கணேஷ் இவங்க 2 பேருமே வண்டி பின்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளவு நேரம் இவங்க கூட வந்துட்டு இருந்த அந்த வயசான தாத்தாவை ஆளையே காணோம். ஆனா அந்த வயசான தாத்தா ஒரு பெரம்பு ஒன்று கொடுத்துருப்பார்ல, ஒரு குச்சி, அந்த குச்சி சந்தோஷ் இவர்கிட்ட தான் இருக்கு. பா அவர் இவ்வளோ நேரம் எங்க கூட தான் இருந்தாரு, எங்க போனார் அப்படின்னு தெரியல, இந்த பாருங்க அவர் எங்க கிட்ட கொடுத்த குச்சி அப்படின்னு அந்த பெரம்பு எடுத்து சந்தோஷ் அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது சந்தோஷ் அவங்க அப்பாவும் அந்த பெரம்பை பார்த்துட்டு ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறாரு. இந்த பெரம்பு எப்படி உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னு கேட்க, இல்லப்பா நான் தான் சொன்னேன்ல அந்த தாத்தா தான் எங்ககிட்ட கொடுத்தாருன்னு சொல்லும்போது அப்போ சந்தோஷ் அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு, டேய் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம ஊர்ல பிரச்சனைன்னும் போது நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு சாமியார் ஒரு மாந்திரியார் மாதிரி வந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் கையில கூட குச்சி இருந்தது. அண்ட் அவர் தான் இங்க இருக்கிற எல்லா குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒரு உருவபமை செஞ்சு அண்ட் பலிலாம் கொடுத்து அந்த இடத்துல பள்ளம் தொண்டி புதைக்க சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சாமியாரோட கும்பிடா இது அப்படின்னு சொல்லும்போது இங்க சந்தோஷ் அவரும் சரி கணேஷ் அவரும் சரி அவங்க 2 பேருமே இன்னும் திகைச்சு போறாங்க. ஏன்னா வந்த தாத்தாவை இவங்க கிளியரா பார்த்துருக்காங்க, நடுவில் எங்க மாயமா மறைஞ்சார் அப்படின்னு இவங்களுக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. இப்போ சந்தோஷ் அண்டு கணேஷ் இவங்க 2 பேரோட அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. அண்டு அவங்க 2 பேருமே அந்த குச்சை பார்க்குறாங்க, 2 பேருமே தகச்சு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவெல்லாம் போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இந்த கையில் இருக்கிற இந்த குச்சி இந்த பெரம்பை காமிச்சு இது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இது எப்படி அவங்க கிட்ட கிடைச்சது அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா அப்பாக்களும் பேசிக்கிறாங்க. இதில் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும்னா சந்தோஷ், பிரவீன், கணேஷ் இன்னும் பேர் சொல்லாத 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரோட அப்பா ஒரு காலத்துல இந்த பசங்களை மாதிரியும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் ஒரு கேங்காவும் சொல்ற பேச்சை கேட்காம இங்க அங்கன்னு சுத்துற பசங்களாவும் இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த அப்பாக்கள்லாம் சொல்ற விஷயம், டேய் பசங்களா
உங்களை மாதிரியே உங்கள் வயசில் நாங்களும் பெரியவங்க பேச்சு கேட்காம அவங்க சொல்கிற விஷயத்த இங்கே போகாத அங்கே போகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாரி நாங்களும் ஊராக சுற்றிருக்கோம். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு பிரச்சனை மாட்டிருக்கீங்களே, இதே பிரச்சனையில் நாங்கள் உங்கள் வயசில் இருக்கும்போது நாங்களும் அந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கோண்டா அப்படின்னு அப்பாக்கள் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த விஷயத்த இப்போது இவங்களுக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாக்களுக்கு நடந்த அதே விஷயந்தான் இப்போது அவங்களுடைய பசங்களுக்கும் நடந்திருக்கு. சரியா 1980 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்களே, சந்தோஷோட அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாருமே சின்ன வயசில் இவங்கள மாதிரியே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 1980 அந்த டைமில் திருப்பூர் இவங்க ஏரியாவில் இருக்கிற அந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற அந்த ஏரியா அந்த டைமில், அதாவது 1980 அந்த ஏரியாவுக்கு பேர் சித்திரபூமி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த சித்திரபூமியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள கூத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஊராக போயிட்டு கூத்தாடி அவங்களுடைய பிழைப்பை தேடி அதன் மூலியமாக வர வருமானத்தை வச்சு தான் அவங்களும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த ஊர்லயும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த சமயம் ஊர் தலைவரா குணசேகரன் அப்படின்னு ஒருத்தரும் இருந்ததா சொல்லப்படுது. அப்படிப்பட்டவர் ஒரு விஷயம் அடையணும்னா அதை எப்பேற்பட்டாலும் அடைஞ்சிருவாரு. அதுல ஒரு விஷயம் இந்த பெண்ணாசைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஒரு பொண்ணு பிடிச்சதுன்னா எனக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா வேணும் அப்படின்னு அவரும் எப்பேற்பட்டாச்சு அந்த பெண்ணை அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இந்த கூத்தாடிகள் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க குடும்பத்துல மந்தாகினி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பொண்ணை பார்த்த குணசேகரன் இவருக்கும் அந்த பெண் மேல ஒரு ஆசை வருது. அது காதல் ஆசை அப்படின்லாம் சொல்ல முடியாது, அது காமத்தால வர ஆசை. இதனாலே குணசேகரன் இவர் என்ன பண்றாருன்னா அந்த கூத்தாடிகள் மக்கள் அவங்க குடும்பத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு உங்க பொண்ணு இன்னைக்கு இரவு வேணும், ஒழுங்கா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி விஷயத்த சொன்னா எந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுப்புவாங்க, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் கூத்தாடி மக்கள் அவங்களும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனா குணசேகரன் இவரும் அவருக்கு அந்த சமயம் இந்த அடியாட்கள் பலம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனாலே ரொம்பவே வலுக்கட்டாயமா அந்த பெண்ணை அங்கிருந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்படி வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்த மந்தாகினி அவங்கள குணசேகரன் இவரும் பலவந்தமா கற்பழிக்கிறாரு. ஸோ இதனாலே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் அதோட முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் மந்தாகினி அவங்களும் அவங்க குடும்பத்துக்கு போயிட, ஆனா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க, தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு. அந்த சமயம் அந்த கூத்தாடி மக்கள் அவங்க ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க. மாரியம்மன் கோவிலுக்கு இந்த கூழ்லாம் ஊத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டே இருக்க அப்ப அந்த கோவிலோட பூசாரி உடம்புல மாரியம்மன் அவங்களும் இறங்கி அருள்வாக்கும் சொல்றாங்க. யாரால உன் வாழ்க்கை போச்சு அவனே கண்டிப்பா உனக்கு வாழ்க்கை கொடுப்பான், அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அப்படின்னு அவங்க குலதெய்வமான மாரியம்மன் அவங்களும் அருள்வாக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி இந்த அருள்வாக்கெல்லாம் முடிஞ்ச அடுத்த 2 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா குணசேகரன் அவங்க வீட்டுல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஏன்னா குணசேகரன் அவங்க குடும்பம் அந்த வம்சாவளியா பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியில இருந்திருக்காங்க. குணசேகரன் அவங்க அப்பாவும் இதுக்கு முன்னாடி ஊர் தலைவர், அவங்க தாத்தாவும் இதுக்கு முன்னாடி ஊர் தலைவராக தான் இருந்திருக்காரு. இப்படி அருள்வாக்கு சொல்லி முடிச்ச அடுத்த 2வது நாளே பார்த்தீங்கன்னா குணசேகரன் அவங்க தாத்தா மர்மமான முறையில் அவங்க வீட்டிலே இறந்தும் போறாரு. அப்படி தாத்தா இறந்து போன அடுத்த ஒரு சில நாட்கள்லயும் அவங்க அப்பாவும் இறந்து போறாரு. இப்படி 2 பேருமே அடுத்தடுத்து இறந்து போனதுக்கு அப்புறம் குணசேகரன் இவருக்கும் கொஞ்சம் பயம் வருது. என்ன இது, நம்ம குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் ஒரு சில நாட்கள் இடைவெளிக்குள்ள இறந்து போயிட்டாங்களே, ஒருவேளை நம்மளை சுத்தி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பயந்தேன். அவர் என்ன பண்றாருன்னா கேரள நம்பூதிரியோட உதவியை நாட்டுறாரு. ஏன்னா அந்த 1980 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பயங்கரமா இந்த உச்சத்தை தொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அது ரொம்பவே பிரபலமாக வந்திருக்கு. இப்போ குணசேகரன் இவரும் கேரள நம்பூதிரியோட உதவியை நாடும்போது அந்த நம்பூதிரி என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்க, அந்த பாவம் தான் இப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற 2 பெரிய தலையை அடிச்சிருக்கு, அடுத்து கண்டிப்பா உன்னதான் அடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது குணசேகரன் இவருக்கு ஒன்றும் புரியல. சாமி என்ன சொல்றீங்க, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்த பத்தியா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தோட குலதெய்வம் தான் உன் குடும்பத்தோட அழிவுக்கு காரணமா இருந்திருக்கு, அடுத்து உன் உயிர் தான் போக போகுது அப்படின்னு சொல்லும்போது குணசேகரன் இவரும், சாமி எப்படியாச்சும் இந்த பிரச்சனைல இருந்து என்ன காப்பாத்துங்க, இதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பண்றதுக்கு தயார், என் உயிரை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு இப்ப குணசேகரன் இவரும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேரளா நம்பூதிரி ஒரு விஷயம் சொல்ல அந்த விஷயத்த கேட்டு எனக்கே கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆடி போகுது. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்த தான் குணசேகரன் இவர்கிட்டயும் கேட்டதா சொல்லப்படுது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அதை குணசேகரன் அவரும் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா நம்பூதிரி சொல்ற அந்த ஒரு விஷயம், ஒரு முழுமையான கர்ப்பிணி பெண், அதாவது இன்னும் 1 வாரமோ 2 வாரத்துக்குள்ளேயோ குழந்தை பிறந்துரும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு கொண்டு அந்த கர்ப்பிணி பெண்ணோட வயத்துல இருக்கிற அந்த சிசு எடுத்து அந்த சிசு எரிச்சு அந்த சிசுவோட எலும்பு சின்ன சின்ன எலும்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த எலும்பு மட்டும் என்கிட்ட கொண்டு வா, அதை வச்சு எதிரிகளோட குலதெய்வத்தை நான் கட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த குணசேகரன் அவரும் பண்ணதா சொல்லப்படுது. கேட்கிற எனக்கே ஒரு மாதிரி ஆடி போகுது. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நேரில் பார்த்தா என்ன ஆக்குறது,
கண்டிப்பா எனக்கு மனசு தாங்காது. அப்படிப்பட்ட விஷயத்த அவரும் பண்ணதா சொல்லி அந்த எலும்பெல்லாம் இந்த நம்பூதிரி இவர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பூதிரியும் அந்த குலதெய்வத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பல மாந்திரிகத்தெல்லாம் பண்ணி அவங்க குலதெய்வத்தையே கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தியும் வச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தி வைக்க அதோட பலம் அதிகமாகும், அதோட கோபமும் அதிகமாகும்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பலமும் சரி கோபமும் சரி கொஞ்சமா நாள் பட அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அந்த குலதெய்வத்தை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் கற்பழிச்சு நாசம் பண்ணானே மந்தாகினி, அவங்களுடைய குடும்பத்தையும் இந்த குணசேகரன் தேடியும் போயிட்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துல இருக்கிற ஆண் பெண் அப்பா அம்மா சின்ன பசங்க அப்படின்லாம் பார்க்காம அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அடிச்சு அவங்கள உயிரோட எரிச்சதாகவும் சொல்லப்படுது. அந்த எரிக்கும் போதே குணசேகரன் அந்த பெண் கிட்ட சொன்ன விஷயம், உன் குடும்பத்துக்கு இந்த இடத்துல வாழ தகுதி இல்லை, நீங்க எல்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய கண்ணு முன்னாடி அவங்க குடும்பத்தாளுங்க எல்லாத்தையுமே உயிரோட எரிச்சு எல்லாருமே கடைசியில இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த பசங்களோட அப்பாவும் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல குணசேகரன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மந்தாகினியை அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கொண்டுட்டாங்க. ஆனா மந்தாகினியை அவங்கள மட்டும் கொல்லல. அதுக்கு ரீசன் அப்பவும் குணசேகரன் இவருக்கு அவங்க மேல இருக்கிற ஆசை அடங்கலையா, இல்ல உன் கண்ணு முன்னாடி உன் குடும்பம் எரியறத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து தப்பிச்சு மந்தாகினி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வமான மாரியம்மன் அவங்கள வணங்காம அவங்களுக்கு அசுர குலதெய்வம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களாம். அவங்க குலதெய்வமான மாரியம்மனை விட்டுட்டு அடுத்து அவங்களோட அசுர குல சாம்ராஜ்யத்துக்கே தலைவியான பாகையை கும்பிட ஆரம்பிச்சாங்க. பாகை யாருன்னு எங்க அப்பா கேட்டப்போ அவர் சொன்னாரு, எங்க அப்பா கேட்கும்போது பாகை ஒரு காவல் தெய்வம்டா, அதை ஒருத்தர் காவலுக்காக நேந்தி விட்டாங்கன்னா அவங்கள பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து அந்த உயிருக்கு யாராச்சும் ஆபத்து ஏற்படுத்தினா அவங்க உயிருக்கோ இல்லை அவங்களுக்கு சொந்தமான பொருளுக்கோ சேதாரத்தை ஏற்படுத்தினா அந்த தெய்வம் சும்மா விடாது. அதே அந்த தெய்வத்துக்கு 2 குணம் இருக்கு. ஒன்று அன்பா போனா தாயை அரவணைப்பா, எதிரியா போனா அசுர குலத்தை தேவியா மாதிரி மொத்தத்தை அழிச்சிருவா. அந்த சாமியை கும்பிட்டு அவங்க வழிபட்டு ஒரு பூஜை செஞ்சு அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைக்கு கட்டா போட்டுட்டாங்கடா. அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த குழந்தைய அந்த ஊர்ல அந்த தோட்டக்காரங்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட அசுர குல தெய்வமான பாகை அவங்கள தான் மந்தாகினி இவங்களும் வணங்கி இருக்காங்க. அந்த வணங்குறதுக்கான காரணம் அழிவா இருக்கணும் அப்படின்னு தான். அதாவது சம்பந்தப்பட்ட குணசேகரன் அவரும் அவங்க குடும்பமும் அழிவை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அசுர குல தெய்வத்தை வந்து வணங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குணசேகரன் இவரு மந்தாகினியா அவங்கள கற்பழிச்சதுனால மந்தாகினி அவங்களும் கர்ப்பமா இருக்காங்க. அப்படி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மந்தாகினி இவங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த பிறந்த குழந்தைய வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு தோட்டக்காரர் தான் எடுத்து வளர்த்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த மந்தாகினி இவங்க அவங்க குழந்தைய பெற்றுக்கும் போது அந்த குழந்தைக்கு காவல் தெய்வமா யாரை வச்சிருக்காங்கன்னா, அசுரகுல தெய்வமான பாகை அவங்கள தான் வந்து அவங்க குழந்தைக்கு ஒரு அரண் பாதுகாப்பா இருக்கும்படிதான் அவங்களும் வேண்டி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இறந்தும் போயிருக்காங்க. இப்படி ஒரு சில வருஷம் மந்தாகினி அவங்க குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துட்டும் இருக்க, இப்படி குழந்தை பிறந்து இவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குணசேகரன் இவருக்கும் தெரிஞ்சு அந்த குழந்தைய கொல்றதுக்காக குணசேகரன் அவரும் வந்திருக்காரு. ஆனா வரவழியில எதிர்பாராத விதமா குணசேகரன் அவரும் ஒரு விபத்துல இறந்தும் போயிருக்காரு. ஸோ இப்படி இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே, அதாவது குணசேகரன் அவருடைய பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு. மந்தாகினியா அவங்களோட குழந்தை வந்து அதுக்கப்புறம் நல்லபடியா வளரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த குழந்தையோட சரியா வயசு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு நபரை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்தாகினியோட பொண்ணும் சின்சியரா காதலிக்க அந்த பையனும் காதலிச்சிருக்கான். ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பையன் இந்த பொண்ணு மந்தாகினி அவங்களுடைய பொண்ணு ஏமாத்திட்டு உடல் ரீதியா அந்த பையனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அப்படியே கைவிட்டுட்டும் போயிட்டான். இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணால ஏத்துக்கவும் முடியல. கடைசியா அந்த பையனை தேடி அவங்க வீட்டுக்கே போகும்போது தான் தெரியுது அந்த பையன் யாருன்னா இறந்து போன குணசேகரன் இருக்கார்ல அவருடைய பேரன் அப்படின்னு. என்னை எதுக்கு கைவிட்டு போனீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த பேரன் அவனும் சொல்றாரு, என் குடும்பத்தில் விழுந்த மரணங்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் உன் குடும்பம் தான், அதனால தான் உன்னை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட உன்னை நான் ஏமாத்தன அப்படின்னு அந்த பையன் அவன் சைடில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்போ அந்த ஏமாந்த அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஊர் மக்களை நாடி உதவியும் தேடுறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல. ஆனா காலம் மாறினாலும் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம், மேல்குடி கீழ்குடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறல. அதனால மந்தாகினி அவங்க அந்த சமயம் வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் சொல்ற விஷயம், ஏமா நீ இந்த ஜாதியில இருக்க, எதுக்கு பெரிய இடத்துலலாம் போயிட்டு ரொம்ப வச்சுக்கிற, அண்டு நடந்து போச்சு, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி யாருமே அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண முன்வரவும் இல்லை. இதனால விரக்தி அடைஞ்ச அந்த ஏமாந்து போன அந்த பெண் இந்த இடத்துல இந்த ஊரை பார்த்து ஒரு சாபமும் விடுறாங்க. சாபம் விடுறதுக்கு முன்னாடி இந்த தொரடு கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் பறிக்கிறதுக்காக ஒரு கொம்போட எட்ஜில் ஒரு கத்தி வளைவா இருக்கும் பாத்தீங்களா, அந்த கத்தியை இவங்க கழுத்துல வச்சுட்டு
எனக்கு உதவி பண்ணாத இந்த ஊரும் இந்த கிராம மக்களும் என்னிலேருந்து ஏன் சாபத்துக்குள்ள நீங்க ஆளாவீங்க. ஆனா அந்த டைலாக்கை நான் சொல்றதை விட அவர் ஃப்ளோவா சொல்லியிருப்பாரு, அதை கேளுங்க, உங்களுக்கே புரிய வரும். என்ன சாபம் கொடுத்துருக்குன்னா, எனக்கு உதவி பண்ணாத இந்த ஊரும் இந்த உலகம் இந்த என்னை சுற்றி இருக்க இந்த இதுவும் நான் குடி கொண்டு இருந்த ரத்த காட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எனக்கு இத்தனை நாள் பாதுகாப்பாகவும் தாய் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டேன் அந்த பாகைங்கிற தெய்வம் இன்னைக்கு காட்டேரியா மாறிடுவா. நான் இப்போ உங்களுக்குலாம் கொடுக்குறது சாபம், அதான் நடக்க போகுது, நீங்கள் எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் பயந்தாங்க. அந்த கொரட்டை கீழே வைக்கவேன்னு சொல்லும்போது ஊருக்கு நடுவில் அந்த புள்ள கருத்து செத்து போச்சு ப்ரோ. இறந்த அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அந்த புள்ள எந்த இடத்த சுற்றி அந்த ஏரியா கொண்டு போய் அங்கேயே வச்சு எரிச்சிட்டோம். இப்படி அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் சரி, அந்த பொண்ணு கழுத்தை இருக்க பயன்படுத்த அந்த பொருள், அந்த கத்தி இருக்க பார்த்தீங்களா தோரடு கொம்பு, அதையும் சரி அந்த பொண்ணையும் சரி அந்த ஊர் நடுவில் வச்சு கொளுத்தி எரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இறந்து போன இந்த பொண்ணு ஊர் மக்கள் கொளுத்தி இருக்காங்களே, இந்த ஒரு விஷயத்த யார் யாரெல்லாம் பாக்குறாங்கன்னா, சந்தோஷ் அண்ட் அவருடைய நண்பர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களோட எல்லா அப்பாவும் அந்த எரியற பிணத்தின் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த 2000வது வருஷத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு அந்த ஊர் மத்தியில வச்சு எரிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த ஊர் மக்கள் சகஜமா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அந்த 2000வது வருஷத்துல. ஸோ இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தக்கட்டு புதூர் வழியா தான் அவங்களும் போக, அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்கள்ல நிறைய பேர் மர்மமான முறையில இறந்தும் போறாங்க. அதுவும் அவங்க உடம்புல ரத்தமே இல்லாம ஏதோ கடிச்ச காயத்தோட இறந்தும் போயிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த ஊர்ல ஒரு வயசான தாத்தா ஒரு சாமியாரும் வராரு, கையில ஒரு பரம்பு ஒரு கொம்பை வச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த சாமியாரும் சொல்லியிருப்பாரு, இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி நீங்க எதுவுமே கேட்காதீங்க, நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே களிமண் பொம்மையை உருவ பொம்மையை செஞ்சு அந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற அந்த இடத்துல ஒரு பெரிய குழி தோண்டி அதுல இந்த பொம்மை கோழி ஆடு கடைசியா அவங்க ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த குழியை மூடிருங்க, அந்த இரவு நேரத்துல அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல. இதெல்லாம் அந்த 2000வது வருஷத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தான் இப்போ அப்பாக்கள் பசங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த பிரச்சனையை உருவாச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசியாக அந்த பெரியவரை வந்து நாங்கள் அந்த 2000வது வருஷத்தில் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரை நாங்கள் தேடியும் பார்த்தோம், எங்கேயுமே அவர் ஆளை காணும். அதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவரை பற்றி நாங்கள் கேள்விப்படலை, இந்த பெரும்பை நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சந்தோஷம் அவங்க அப்பாவும் சொல்ல, இப்போ தான் இங்கே இருக்கிற பசங்களுக்கே புரியுது, அடாடா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, இதனால தான் இவங்க அந்த பக்கம் போக வேணான்னு சொல்லியும் நாம் அதை மீறி போய். ஆனால் அந்த 2000வது வருஷத்தில் அந்த பெரியவர் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவர் திரும்ப வரல. ஆனால் அவர் போன ஒரு சில நாளில் அவரை பற்றி தேடும்போதும் அந்த பெரியவரோட அண்ணன் எங்களுக்கு தேடி நம்ம ஊருக்கு வந்தாரு. கடைசியா அவர் பார்த்து பேசும்போது தான் உண்மையிலேயே என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு அவர் மூலியமா எங்களுக்கும் விடை கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களே ஒரு பொண்ணு, அவங்க பாகை அப்படின்ற ஒரு காவல் தெய்வத்தை தான் வணங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப இறந்து போன அந்த பொண்ணு ஆன்மாவா இல்ல ரத்த காட்டேரியா தான் உங்க ஊர்ல உலாவிட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணாலதான் உங்க ஊர் மக்கள்ல நிறைய பேர் ரத்தம் இல்லாம இறந்தும் போறாங்க. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாகைன்னு சொல்லப்படுற அந்த ரத்த காட்டேரி அவங்க கண்ட்ரோல்ல இன்னும் 3 துர்ஆன்மாக்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த 3 துர்ஆன்மாக்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு சொல்றதுக்கு வரல, நான் வாய்ஸே போட்டுறேன். இந்த மாதிரி நீங்க பண்ண பாவம் உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காத உங்க குணத்தால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்ப அந்த ரத்த கட்டுப்புதுல இருக்கிறது பாகைங்கிற தெய்வம் இல்ல, பாகைங்கிற காட்டேரியா மாறிட்டா. அவளுக்கு கீழே இப்ப மூணு அடிமைங்க இருக்காங்க. 3 அடிமைங்க தான் உங்களை இப்ப சிறப்பிச்சிருக்காங்க. இந்த 3 அடிமைங்க யாருன்னா, ஒரு சித்தின்னு சொல்லக்கூடிய ஒரு துர் ஆன்மாவும், சவடன்னு சொல்லக்கூடிய ஒரு முனியும், போத்தினின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த கட்டரையும் அவருக்கு கீழே வேலை செய்யறாங்க. அவங்க 3 பேரும் தான் உங்களும் நடக்கிற இத்தனை பிரச்சனைக்கு சொல்லணும். இப்போ நீங்க போகும்போது செஞ்ச பொம்மை யாருக்காகனா, செஞ்ச பொம்மையை உங்க ரத்தத்தை விட சொன்னது காரணம் என்னன்னா, அந்த பாகை தெய்வத்துக்கு இப்போ நீங்க கொடுத்துருக்கிறது உங்க உயிரை கொடுத்த மாதிரி, அந்த பொம்மையில உங்க உயிரையும் உங்க ரத்தத்தை சேர்த்து கொடுத்த மாதிரி அதை நினைச்சிட்டு உங்க குன்னட்டை தான் நினைச்சு அந்த பாகை இந்த இடத்துல இருக்கு. அந்த ஆடுகளும் குடியெல்லாம் எது கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க மிச்சம் 3 இதுவும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா இதெல்லாம் வெறும் ஒரு கட்டு தான். மறுபடியும் அந்த இடத்துல உங்க ஊரோட ரத்த வாசம் பட்டுச்சுன்னா அங்க இருக்க தெய்வங்க அந்த ரத்தம் யாரோடதோ அவங்கள கண்டிப்பா கொன்னுரும். யாரும் அங்க 6 மணிக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 போயிட்டாரு ப்ரோ. அதாவது அந்த 2000வது வருஷத்துல அந்த உருவ பொம்மை அந்த கோழி ஆடு இவங்க ரத்தத்தெல்லாம் சிந்தனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பாகின்னு சொல்லப்படுற அந்த ரத்த காட்டேரியும் அந்த 3 துர்ஆன்மாக்களையும் வந்து அடக்கி வைக்கிற ஒரு கட்டா தான். அதாவது இந்த ஊர் மக்கள் எல்லாருடைய ரத்தத்தையும் சிந்தும் போது இந்த ரத்தம் அந்த உருவ பொம்மையில பட்டிருக்கும்ல, அதை அங்க இருக்கிற ஆன்மாக்கள் ஓகே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அதை நம்ப வைக்கிறதுக்காக பண்ண ஒரு தற்காலிகமான சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு தற்காலிகமான கட்டு. ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் அந்த நைட்டு இரவு நேரத்துல வந்து உங்க ஊரை சேர்ந்த யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழுத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை கேட்காம பசங்க போயிருக்காங்க.
அப்போது இந்த ஊர் மக்கள் யோசித்த ஒரு சில விஷயம், எதுக்காக அண்ணன் தம்பி 2 பேருமே மாறி மாறி நம்ம ஊருக்கு வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு இவங்க ஊரில் இருக்கிற குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அருள்வாக்கு கேட்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, வந்த 2 பேருமே வேற யாருமே இல்லை, இவங்க ஊரில் இருக்கிற காவல் தெய்வங்களில் 2 பேர் தான் இப்போ வந்து இவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் இத்தனை வருஷம் கேப்பில் சந்தோஷோட அப்பாவாக இருக்கட்டும் மற்ற யாராலையுமே அவங்கள தேடி கண்டுபிடிக்க கூட முடியலை. அப்போ தான் சந்தோஷ் இவரும் யோசிக்கிறாரு, ஓ அப்போ அந்த பெரம்பு எடுத்துகிட்டு வந்தது நம்ம கிட்ட இந்த பெரம்பை கொடுத்தது அந்த பேயை ஓட்டினது வந்து கருப்புராயனா நம்ம ஊர் காவல் தெய்வமா அப்படின்னு சந்தோஷ் இவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் சந்தோஷோட அப்பா மற்ற அப்பாக்கள்லாம் இருக்காங்களே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இதை இப்படியே விடக்கூடாதுரா, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கள் இதை சரி பண்ணுறதுக்கான வேலையை நோக்கியும் போகிறாங்க. இப்போ அப்பாக்கள் இவங்க எல்லாருமே அவங்க ஊரில் இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கும் வராங்க. அங்கே வந்து அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு. ஸோ குலதெய்வம் பூசாரி கிட்ட அருள்வாக்கும் கேட்க அப்போ அந்த பூசாரி பம்பை அடித்து அருள்வாக்கும் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த பசங்க அன்னைக்கு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு அந்த ரத்தக்கட்டு புத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இவங்க சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த பசங்களில் யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டு இவங்க ரத்தம் உடம்பை விட்டு வெளியேறி அந்த மண்ணில் எந்த மண்ணில் நீங்கள் வந்து அந்த உருவபொம்மை உங்கள் ரத்தத்தெல்லாம் சிந்தி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தீங்களோ அப்பேற்பட்ட அந்த மண்ணில் உங்கள் பசங்களோட ரத்தம் சிந்தி இருக்கு. இதனால தான் அங்கே இருக்கிற அந்த ரத்த காட்டேரியும் எழுந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாகைன்னு சொல்லப்படுற அந்த ரத்த காட்டேரிக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு, இது விட்டக்குறை தொட்டக்குறை, அதாவது நாம் விட்டு வச்ச ரத்தத்தோட மிச்சம் மீதி அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் பாவை ரத்த காட்டேரியா அவங்க கட்டுப்பாட்டில் 3 துர்ஆன்மாக்கள்லாம் இருந்திருக்குல்ல, அதில் 2 துர்ஆன்மாக்களை அனுப்பி இந்த பசங்களை வேவு பார்க்கவும் அனுப்பியிருக்கு. அதுதான் ஆரம்பத்தில் 2 பசங்க குடிக்கணும் அப்படின்னு அந்த ஓரமாக போயிருப்பாங்க. அவங்க பக்கத்தில் ஏதோ 2 உருவம் இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிற சந்தோஷாக இருக்கட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஃபோன் பண்ணிலாம் சொல்லியிருப்பாங்களே பக்கத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு. இவங்களும் அந்த உருவத்தை பார்த்து அலறி அடிச்சுட்டு வந்திருப்பாங்களே, அப்படிப்பட்ட அந்த உருவத்தை அனுப்பினது பாவை அப்படின்ற ஒரு ரத்த காட்டேரி தான். இதுக்கப்புறம் எல்லா பசங்களும் அலறிடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடும்போது கடைசியா சந்தோஷ் அவருடைய ஃப்ரெண்டான கணேஷ் இவங்க 2 பேர் அந்த ஒத்தடி பாதையில பைக்ல வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆன்மா மட்டும் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஆன்மா தான் 3 ஆன்மா கட்டுப்பாட்டில் இருக்கு. 2 ஆன்மாக்களை அந்த சைடில் உழவு பார்க்கவும் அனுப்பி கடைசியா அந்த ஒரு ஆன்மா தான் இந்த 2 பசங்களை பயமுறுத்துறதுக்காகவும் வந்திருக்கு. இதுக்கு காரணம் இது அந்த ஊர் ரத்தம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படி அந்த 3 துர்ஆன்மாக்களும் பாவைன்னு சொல்லப்படுற ரத்த கட்டேரிக்கிட்ட இது அந்த குடும்பத்து ரத்தம் தான், இதை விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாவைன்னு சொல்லப்படுற அந்த ரத்த காட்டேரி சவடன் சொல்லப்படுற முனிக்கிட்ட அவங்கள பயமுறுத்தி அவங்கள என் இடத்துக்கு கொண்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சவடன் சொல்லப்படுற அந்த முனியும் இவங்களை பயமுறுத்துறதுக்காக இவங்க வீட்டுக்கும் இந்த பசங்க வீட்டுக்கும் போயிட்டு இவங்களை பயமுறுத்துறதா இருக்கட்டும் இவங்க கழுத்தை நெரிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சித்து வேலைகள்லாம் பண்ணியும் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பசங்கள்லாம் தற்காலிகமா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரதுக்காக கோவில போயிட்டு கயிறுலாம் கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா. எல்லா பசங்களும் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால தற்சமயமா அங்க இருக்கிற அந்த துர்ஆன்மாக்களால இந்த பசங்களை நெருங்கவும் முடியல. இதனாலே பாவைன்னு சொல்லப்படுற ரத்த காட்டேரி இன்னமும் உக்கிரமா இருக்கு. அதனால அந்த பாவைன்னு சொல்லப்படுற அந்த ரத்த காட்டேரி நேரடியா வந்து இவங்களை பயமுறுத்தி சந்தோஷ் இவங்க அப்பாவோட கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல நிறுத்தி இந்த கயிறெல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கும். பசங்க இவங்களும் கயிறை கழட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரியும் அந்த இடத்த விட்டும் போயிருக்கும். ஸோ இது நடந்த ஒரு சில நாட்களுக்குள்ள தான் சந்தோஷ் இவருடைய ஃப்ரெண்டான பிரவீன் அப்படின்றவரும் மர்மமான முறையில் இறந்தும் போயிருப்பாரு. அதுவும் அந்த ரத்த கட்டு புதூர்னு சொல்லப்படுற இவங்க கறி சமைச்சு சாப்பிட்டாங்களே அந்த இடத்துல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாவின்னு சொல்லப்படுற அந்த ரத்த காட்டேரி தான். இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கருப்பராயன் கோவிலில் இருக்கிற அந்த பூசாரி தான் இப்போ சொல்லிட்டும் இருக்காரு. அந்த பசங்களும் இப்போ அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. சந்தோஷ் இவரும் கேட்குறாரு, இப்போ கூட ஒரு பெரியவர் இந்த பிரச்சனைலேருந்து எங்களை காப்பாற்றினாங்க, அவர் திரும்ப வரமாட்டாரா அப்படின்னு கேட்க அந்த பூசாரி சொல்கிற விஷயம், தம்பி இப்போ கூட உன்னை வந்து காப்பாற்றுறது இந்த கோவில் குலதெய்வமான கருப்பராயன் தான் உன்னை வந்து காப்பாற்றினாரு. ஆனால் அவரால் தற்சமயமாக தான் உங்களை காப்பாற்ற முடியுது. அந்த தெய்வத்தை மீறி அவராலையும் போராட முடியல, அதனால தான் அவரால் திரும்ப வர முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், அப்போ நான் இருந்துட்டு ஏன் ஒரு பெரிய ஒரு வந்து ஒருத்தர் என்னை காப்பாற்றலாம்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொன்னார், தம்பி உன்னை காப்பாற்ற நீ சொன்ன மாதிரி கருப்பராயன் தான்ப்பா, அவர் தான் வந்தார். ஆனால் அவராலையும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை காப்பாற்ற மட்டும்தான் முடியுமே தவிர இந்த தெய்வத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னு நாங்கள் கேட்டோம் ப்ரோ. அதுக்கு அவர் சொன்னார், பாகைங்கிறது அசுர குணத்தோட இருந்தாலும் அதுவும் ஒரு தெய்வம் தான், நம்பி வந்தவங்களை பாதுகாக்கிற தெய்வம். அதுவும் இல்லாமல் அது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனோட தங்கச்சி. அதனாலதான் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வகையில் இந்த கருப்பராயனுக்கும் ரத்னமூர்த்தி ஆண்டவருக்குமே அந்த பாகைங்கிற தெய்வம் தங்கச்சி மரப்பா. அதனாலதான் உங்களுக்கு அதால உதவ முடியல, இதுக்கு வேற வழியே இல்லை, நாங்கள் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி
ஒரு வழி சொன்னார் ப்ரோ. திரும்பவும் அந்த 2000வது வருஷத்துல அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் இப்போ இந்த கோவில் பூசாரியும் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பசங்களை அந்த உருவம் எல்லாம் செஞ்சு அந்த இடத்துல குழி தோண்டி அதுல ஆடு கோழி பலி கொடுத்து கடைசியை உங்க விரல அறுத்து உங்க ரத்தத்தையும் வந்து அதுல சிந்தி அந்த குழியை மூடிட்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த உடனே பண்ணக்கூடாது, அமாவாசை அப்பதான் பண்ணணும். அதே மாதிரி அந்த நாளும் வருது. அந்த இரவு இவங்களும் அந்த ரத்தக்கட்டு புதூர்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு இந்த பசங்களோட 4 குடும்பமும் அந்த இடத்துக்கும் போறாங்க. போகும்போது காத்தெல்லாம் பலமா அடிக்குது. ஒரு குரலும் கேட்குது, என்னடா திரும்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, திரும்பவும் என்ன ஏமாத்த போறீங்களா அப்படின்னு சொல்ல இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியே மண்டிட்டு வேண்டாங்க, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பள்ளம் தோண்டி அந்த உருவபொம்மை செஞ்சு அதுக்கு பொட்டுலாம் வச்சு ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்து இவங்க விரல அறுத்து ரத்தத்தை அதுலயும் சிந்துறாங்க. இதெல்லாம் பண்ணி குழியை மூடிட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துல மண்டிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய சகஜ வாழ்க்கைக்கும் இவங்களும் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சகஜ வாழ்க்கை அப்படின்றது அடுத்த 1 மாதம் வரைக்கும் தான் நீடிக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த 3 துர்ஆன் மக்கள் பற்றி சொன்னல, அந்த துர்ஆன் மக்கள் திரும்ப இவங்க குடும்பத்தை நோக்கி வந்து எனக்கு உங்களோட உயிர் வேணும், உங்க உயிரை கொடுங்க அப்படின்னு மறுபடியும் இவங்களையும் பயமுறுத்த திரும்பவும் அப்பா அம்மா அந்த பசங்களை என்ன பண்றாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது அந்த பூசாரியும் ஒரு பூஜை ஒன்று பண்றாரு. ஒரு பூஜை ஒன்று பண்ணி ஒரு பைக்குள்ள சில பொருட்கள்லாம் போட்டும் கொடுக்குறாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க திறந்தும் பார்க்க கூடாது, இதுல என்ன இருக்குன்னு கூட நீங்க யோசிச்சும் பார்க்காதீங்க. இப்ப நான் கொடுத்த இந்த பொருளை இதுக்கு முன்னாடி நீங்க உருவபொம்மெல்லாம் புதைச்சிட்டு வந்தீங்களே அதே இடத்துல புதைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி பசங்க இவங்களும் அந்த இடத்துல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இவங்க ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜும் படிக்கிறாங்க. ஆனால் அந்த மர்மமான பொருளை புதைச்சிட்டு வந்த அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்காங்களே, அந்த 2 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக தான் இருக்கு. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பிரச்சனை இவங்களையும் நோண்ட ஆரம்பிக்குது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இவர் கூட இருந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. 4 பேர் இருக்காங்களா, இதில் இன்னும் 2 பேரும் அந்த காலேஜ் படிக்கும்போது மர்மமான முறையில் அடுத்தடுத்துன்னு 2 பேருமே இறந்தும் போயிட்டாங்க. சந்தோஷ் இவரும் பசங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு விசாரிக்கும் போது தான் இறந்து போன பசங்களோட அப்பா அம்மாவும் சொல்றாங்க, என் பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி ரொம்பவே பயந்துட்டு இருந்தான், ஏதோ ஒன்று அவனை துரத்திட்டு வருது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு என் பையன் டெய்லி அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்லும் போது தான் சந்தோஷ் இவருக்கும் புரிய வருது பிரச்சனை இன்னும் முடியலை அப்படின்னு. இப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறந்த விஷயம் சந்தோஷ் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு அடுத்து எங்கே என் பையன் இறந்து போயிருப்பானோ அப்படின்னு பயந்து குடும்பத்தோட அவங்களும் கோயிலில் போயிட்டு தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் இவர் யோசிக்கிற விஷயம், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒருவேளை நான் தானோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த இடத்துல போகும்போது பைக்கில் போகும்போது பைக்கும் பஞ்சர் ஆயிடுச்சு, பசங்களும் பிளானை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் கறியெல்லாம் வாங்கிட்டோம், பிளான் கேன்சல் பண்ண வேண்டாம் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை அன்னைக்கு அந்த பிளானை கேன்சல் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு இப்போ அவர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல உண்மையிலேயே தப்பு சந்தோஷ் மேலையான்னு கேட்டீங்கன்னா இது எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இந்த ஒரு வாய்ஸ் நோட்டை இவரும் கோவிலில் உட்காந்து தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்டில் இப்போ வரைக்கும் கோவிலில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கும் கிளியராக தெரியல. அந்த சம்பவத்தை பற்றி சொல்றதுக்கும் எனக்கும் வார்த்தை இல்லை, கேட்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கு. இது உண்மை பொய் அப்படின்றது செகண்டரி. பட் இந்த மாதிரி விஷயம் வந்து உண்மையிலே ஒருத்தவங்க லைஃப்ல நடந்தா அது எப்படி இருக்கும். ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்த வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு தான் வாய்ஸே உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த 2 சம்பவத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓவரால் இந்த சம்பவத்தை கேட்கும் போதும் ஆனால் இந்த பிரச்சனைலேருந்து இவங்க முழுமையாக வெளியில் வரத்துக்கு என்ன விஷயம் இருக்குன்றதையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.